நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வார ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 23/12/2012 ஞாயிற்றுக்கிழமை முதல் 29/12/2012 சனிக்கிழமை முடிய உள்ள வார ராசி பலன்களை பார்ப்போம். இந்த வார துவக்கமே அஸ்த நட்சத்திரத்தில் ஏகாதசி திதியில் வாரம் துவங்கி இருக்கிறது. நல்ல விசேஷம்தான். அதே நேரத்தில் நமக்கு என்னென்ன நட்பலன்கள் நடக்க போகிறதுங்கிறத வார ராசி பலன்களை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நல்ல விஷயத்தை நாம் எல்லாரும் கொஞ்சம் பகிர்ந்துப்போம். நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்ல விசேஷமாக இருக்கணும், சுகஸ்தானம் நல்ல விசேஷமாக இருக்கணும். அதே நேரத்தில் 6ஆம் இடமும் நல்லா சுத்தமாக இருக்கணும். சில குழந்தைங்களுக்கு புதனும் சூரியனும் சேர்ந்து ஜாதகத்தில் நிற்கும். புதனும் சூரியனும் சேர்ந்தாலே விபமங்கல யோகம் கிடைச்சிரும், நல்ல விசேஷம்தான். அதே நேரத்தில் 6ஆம் பாவமும் சத்துர்யோக ஸ்தானங்கிறது நல்லா இருக்கணும். அவளுடைய மனசே அவளுக்கு எதிரியாக வரப்படாது. சில குழந்தைங்க நல்லா தூக்கத்தை நல்லா விரும்பி தூங்குவா, சில பேர் நல்லா சாப்பிட்றத நல்லா விரும்பி சாப்பிடுவா. சில குழந்தைங்க பார்த்தாக்கா அவுட் சைடு புட்டு வெளியில் விற்கிற பதார்த்தங்களை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு ஆற்றுல சொல்லாமல் கொள்ளாமல் ஆற்றுல சாப்பிடாம வயிற்று வலி, வாய் வலி, தலைவலி, கை வலி, கால் வலின்னு இப்படி இருக்கிற குழந்தைகளும் இருக்கா படிக்காமல். அவா ஜாதகம் எப்படி இருக்குன்னா அவளுக்கு சுகஸ்தானம் கெட்டிருக்கும், பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெட்டிருக்கும். அந்த குழந்தைகள்லாம் அப்படி அசம்பந்தம் மாதிரி நடந்துப்பா. அப்போ நம்ம எல்லாத்துக்குமே பெற்றோர்கள் நல்லா கவனமாக குழந்தைகளை வளர்க்குறச்ச கிரகம் ஒரு புறம் நமக்கு நன்மையும் தீமையும் செய்தாலும் கூட எல்லாமே பூர்வ புண்ணிய விதிப்படி தான் நடக்கிறதுங்கிறத நம்ம நினச்சுண்டு குழந்தைங்களை நல்லா சௌக்கியமாக வளர்க்கணும். அவளுக்கு நல்ல விஷயங்களை நாம் போதித்து வளர்க்கணும். புதனும் சூரியனும் சுகஸ்தானத்திலையும் அதே நேரத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் நல்ல கேதுவோட நல்ல ஞானத்தில் இருந்தால் இந்திர ஞானம், பிரம்ம ஞானம், சூட்சம ஞானம் குழந்தைகளுக்கு கிடைக்குங்கிறது தான் உண்மை. சரி, இந்த வார ராசி பலனை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, சுப பூஜர யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. நல்ல விசேஷமான வாரம்னு சொல்லலாம். காரணம் 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ராகுகேது ஒரு புறம் படாத பாடு படுத்தினாலும் கூட ஒன்றும் பிரச்சனைகள் ஒன்றுமே வந்துடாது. எதிர்பாராத நன்மைகள் சந்திரனுடைய பலத்தினாலையும் செவ்வாயுடைய ஆதிக்க பலத்தினாலையும் புதனுடைய சார பலத்தினாலையும் நமக்கு கிடைக்கிறது. விட்டு போன சொத்துக்கள்லாம் வந்து சேரும், விட்டு போன உறவுகள்லாம் கூடி வருவா. அதாவது ஆற்றுல நல்லா பிணக்குகள் இருந்ததெல்லாம் மறைஞ்சு போயிடும். கணவன் மனைவி அந்த அந்நியுனி இல்லாமல் சண்டை சச்சரவு, குழந்தையோடைய சண்டை, அம்மாவோடைய சண்டை, அப்பாவோடைய சண்டை, இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இருந்த நிலையெல்லாம் இந்த வாரம்லாம் கூடி மகிழ்வார்கள். அந்த அளவுக்கு நல்ல விசேஷமான நிலைகளை இந்த வாரம் நம்ம காணலாம். 100%க்கு 96% உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே அஸ்த நட்சத்திரத்தில் ஏகாதசி திதியில் வாரம் துவங்கியிருக்கிறது. சுபகாதகி யோகத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. எடுத்த காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். வண்டி வாகன யோகம் சனி பகவான் கொடுத்துருவார். இருந்தாலும் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி பகவானை போய் நேராக பார்த்துட்டு வந்துருங்கோ. நேராக திருநள்ளாறு போங்கோ, அங்கே நல தீர்த்தம் ஆடுங்கோ. அந்த புஷ்கரணியில் தீர்த்தம் ஆடிட்டு எம்பெருமான பகவானை சேவிச்சுட்டு வந்து அவள் தான் பெரியவர். எப்போவுமே நம்ம வாயு பகுதியில் தான் சனி பகவான் வாசம் பண்ணுறார், 2 கால்கள்லையும் வாசம் பண்ணுறார். அதனால தான் சில பேர் அந்த தீர்த்தம் சாப்பிட்றவாலாம் மனசு சொல்லும் சாப்பிடாத, அது சாப்பிட்டா உடம்புக்கு கேடு வரும்னு. ஆனால் காலு தன்னால் கடைக்கு இழுத்துன்னு போயிடும். அப்போ அந்த சனி பகவான் அந்த காரியத்தையும் பண்ணுறார். ஆனால் நமக்கு வந்து மன அடக்கம், புலனடக்கம் இல்லாததுனால அந்த பதட்டமான நிலைகள்லாம் அவங்க சன்னதி போய் சேவிச்சுட்டு வரச்ச எல்லாமே மறைஞ்சு போயிடும். 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது. எந்த ஒரு காரியத்தையும் எடுத்த காரியத்தை ராகு பகவான் முடித்து வச்சுருவார். சொந்த வீடு மனைகள் வாங்குறதுக்கெல்லாம் யோக பாவங்கள் அதிகமாக இருக்கிறது. சந்திரனுடைய சுழற்சினால் பெண்களுக்கு விசேஷமான வாரம் இது. புதனுடைய சுழற்சினால் குழந்தைகள்லாம் நன்னா படிப்பா. சூரியனுடைய சாரபலம் 90% நன்னா இருக்கிறதுனால உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா தெளிர்ச்சியாக இருக்கும். 100%க்கு 92% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 8. மிதுனராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே சாந்த மங்கள யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. ஏகாதசி திதியில்
அஸ்த நட்சத்திரத்தில் விசேஷம் இல்லையே. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு 4 முறை யோசித்து தான் செய்யணும். அதுக்கு காரணம் சூரியனுடைய ஸ்திரபலம் நன்னால, சந்திரனுடைய சுழற்சி நன்னால. சந்திரனுடைய சுழற்சி நன்னாலன்னா மனசு எப்போவுமே தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். காத்தால சட்டுன்னு எந்திரிக்கணும்னா முடியாது, ராத்திரியில் சீக்கிரம் தூங்கணுன்னாலும் முடியாது. ஏதாவது ஒரு அலுவல், ஏதாவது ஒரு வேலை. சில பேர் பார்த்தாக்கா அந்த லேப்டாப்பில் உட்காந்துட்டே இருப்பா ராத்திரி 3 மணி வரை. அதனால் நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வந்து சேரும். அதனால் ராத்திரி 3 மணி வரை 4 மணி வரை அகால நேரத்தில் கண் விழிக்கக்கூடாது. உணவும் உறக்கமும் அவசியமான ஒன்று. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 9 கிரகத்தில் 4 கிரகம்தான் சாதகமாக இருக்குது. 5 கிரகம் நமக்கு சாதகமாக இல்லையே, பாதகமான நிலையாக இருக்கிறதுனால எதுலையும் எச்சரிக்கையாக பேசணும். 100%க்கு 48% மட்டுமே உங்களுக்கு நன்மையான வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 9. கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் அஸ்த நட்சத்திரத்தில் ஏகாதசி திதியில் விதாப யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. சரியான ஒரு நிலை இல்லை. 9 நவகிரகத்தில் 4 கிரகங்கள் மட்டுமே நமக்கு சாதகமாக இருக்குது. 5 கிரகங்கள் கொஞ்சம் நமக்கு பின்னடைவை கொடுக்கறதுனால எந்த ஒரு காரியமும் நாம் தெளிவாக ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யணும். இந்த வாரத்தில் 4 நாட்கள் நமக்கு சற்று பின்னடைவாக இருக்கிறது. நாளை திங்கக்கிழமை, நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. அப்போது வியாழனும் சனியும் நமக்கு எல்லாமே கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எதிர்பாராத விருந்து உபச்சாரம். வெளியூர்லேருந்து யாராவது தேடி வருவா. அவள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நமக்கு பழகினவளாக இருப்பாள். அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடியவன் ராகு. அவனுடைய பலத்தினால இந்த நட்பு இணக்கம்லாம் நன்னா இருக்கும். விருந்து உபச்சாரம்லாம் நன்னா இருக்கும். உறவுக்காரெல்லாம் நல்லா இணக்கமாக இருப்பாள். புதனுடைய சாராம்சமும் சூரியனும் நன்னா இல்லை. குழந்தைகள்லாம் கொஞ்சம் மந்துன்னு இருப்பாள். ஆனால் அவளை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அவள் போக்கிலே விட்டு நாம் இழுக்கணும். அப்படி எல்லாமே சமயோஜிதமாக சாமர்த்தியமாக இருக்கப்படாது. சமயோஜிதமாக இருக்கிறச்ச இந்த வாரம் போகிறதே நமக்கு தெரியாது. 100%க்கு 52% மட்டுமே நன்மையான வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே ரொம்ப நன்னா இருக்கிறது. ஏகாதசி திதியில் அஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சீவி யோகத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு கொஞ்சம் சோர்வையும் கொடுக்கும். அதுக்கு காரணம் சூரியனுடைய சுழற்சி நன்னா இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. சில பேர்லாம் பார்த்தா அந்த சிம்மராசியில் ரொம்ப ஒரு சோம்பேறியாக இருப்பாள். காத்தால் எழுந்தோன்னே படுத்த படுக்கையை பெட்டை அப்படியே போட்டுட்டு போவாள். நம்ம எப்போ படுத்துருக்கோமோ அந்த பெட்டை நம்ம சுற்றி வைக்கணும். சாப்பிட்ட தட்டை நன்னா அலம்பி வைக்கணும். நம்ம வீடாக இருந்தால் கூட, நம்ம அகமாக இருந்தால் கூட நம்ம சாப்பிட்ட தட்டை நம்ம அலம்பி வைக்கணும். நாம் எப்படி இருக்கிறோமோ, நாம் எப்படி செய்கிறோமோ நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தை நாளைக்கு நல்லவனாக வருவான். நல்லவளாக பொண்ணாக இருந்தால் நல்லவளாக வருவோம். அதுக்கெல்லாம் நாமளை தயார்படுத்திக்கணும். உத்வேகமாக இருக்கணும். சந்திரனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் வந்து சேரக்கூடிய வாரம் இது. உடல் உபாதைகள்லாம் சரியாயிடும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 2. 100%க்கு உங்களுக்கு 92% உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. ஓம் நமோ நாராயணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கன்னியாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. அஸ்த நட்சத்திரத்தில் ஏகாதசி திதியில் நிபான யோகத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. எல்லாமே விசேஷமான நிலைகள் தான். எதிர்பாராத நன்மைகள் நமக்கு கைகூடி கொடுக்கும். கைகூடி வரக்கூடிய நிலைகளுக்கு உகந்த கிரகம் ராகும் கேதுவும் ஓரளவுக்கு நமக்கு தடுமாற்றத்தை கொடுத்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய சுழற்சி நமக்கு நன்னா இருக்குது. 7 கிரகத்தில் சந்திரனுடைய சுழற்சி நமக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்கிறதுனாலையும் சூரியனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனாலையும் பெண்களால் பெருமை அடைவார்கள். யார்? அம்மா அப்பா பெருமை அடைவார். மனைவியினால் கணவனுக்கு பெருமை. அதாவது சரித்திரத்தில் பார்க்குறச்ச ருக்மணி தாயார்னால் யாருக்கு பெருமை? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. சீதா தேவியினால் ஸ்ரீராம பெருமாளுக்கு பெருமை. பத்மாவதி தாயார்னால் சீனிவாச பெருமாளுக்கு பெருமை. இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தா இந்த வாரம் ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால உங்கள் மனைவியினால் உங்களுக்கு பெருமை. எதிர்பாராத செல்வம் வந்து சேரும். கிரகலட்சுமினால் எல்லா செல்வங்களும் வந்து சேரும். நல்ல அமைதி கிடைக்கும். ஆற்றுல நல்ல மகாபோஜனம் கிடைக்கும். புதனுடைய சாராம்சமும் சூரியனுடைய சாராம்சம் நன்னா இருக்குது. ராகுடைய அம்சம் சற்று தடுமாற்றமாக இருந்தாலும் கூட சனியுடைய பலம் நன்னா இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வெளியூர் போகலாம். வெளியூர் பிரயாணங்கள்லாம் நல்லது தரும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நன்னா இருக்கிறது. பெரியவாள்லாம் நன்னா அரவணைச்சு போவா. பெரியவாளுக்கெல்லாம் அந்த உடல் உபாதைகள்லாம் தீர்ந்து போயிடும். சில பேருக்கு பார்த்தா அந்த கழுத்து வலிலாம் இருக்கும். அதெல்லாம் இந்த வாரம் காணா போயிடும். கவலைப்படாதீங்க. 100%க்கு 96% உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்
9. துளாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கம் சஞ்சல யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது. சற்று தடுமாற்றம் தான் அஸ்த நட்சத்திரத்தில். அதே நேரத்தில் ஏகாதசி திதியில் எதுலையுமே சற்று முரண்பாடு. குழந்தைகள்லாம் பார்த்தா சொன்ன பேச்சு கேட்க மாட்டா. சில குழந்தைகள் தான் அப்படியே அவரையே முரண்பாடாக பிடிப்பா. சூரியனுடைய சஞ்சாரமும் புதனுடைய நிலையும் நன்னா இல்லை, சந்திரனுடைய சுழற்சி நன்னா இல்லை. குறிப்பாக பெண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற்றம். 9 கிரகத்தில் 5 கிரகங்கள் மட்டுமே நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் நமக்கு தடுமாற்றமான நிலைகள் இருந்தாலும் சஞ்சல யோகத்தில் வாரம் இருக்கிறதுனால மன சஞ்சலங்களும் நமக்கு அனுபவத்தையே தரும். கவலைப்படாதீங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதியை போய் சேவிச்சுட்டு வாங்கோ. இருக்கிறவா, அதாவது இல்லாதவாளுக்கு இருக்கிறவா இல்லைன்னு சொல்லாமல் ஏதோ முடிஞ்சதை தானம் பண்ணுங்கோ. அன்னதானம் தானம் பண்ணுங்கோ. அருகாமையில் பக்கத்தில் தூரத்தில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு அன்னதானத்துக்கு உதவி பண்ணுங்கோ. யாராவது திருமணம்னு இந்த ஆற்றுல வந்து நின்னா அவளுக்கு மாங்கல்ய தானம் கொடுங்கோ. எல்லா காரியத்தையும் பகவான் பார்த்துப்பா. குழந்தைகள்லாம் நல்லா சௌக்கியமாக இருப்பா. 100%க்கு உங்களுக்கு 51% நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே நன்னா இருக்கிறது. காரணம் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் துவங்கி இருக்கிறதுனாலையும் தாமரை யோகத்தில் வாரம் ஆரம்பிச்சிருக்கிறதுனாலையும் நமக்கு எல்லா காரியங்களும் நமக்கு பகவான் சித்தி பண்ணி தருவார். 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் சாதகமாக இருக்குது. ராகு கேதுடைய சஞ்சாரமும் மனம் நல்ல திருப்தியாக இருக்குது. மனசை திருப்தியாக கொடுக்கக்கூடிய சந்திரனோட சுழற்சி நன்னா இருக்குது. 90% சந்திரனுடைய சுழற்சி நமக்கு நன்மையை தர்றதுனால குறிப்பாக பெண்களுக்கு மனோதைரியம் உண்டாகும். தெளிவாக இருப்பாள். எப்போவுமே நல்லா, அதாவது அமைதியாக பேசுகிறவா கூட நல்லா துடுக்காக பேசுவா. எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பா. அதாவது தான் தான் செய்தோங்கிறத உள்ளடக்கி மற்றவாளை பெருமைப்படுத்தி சந்தோஷப்படுவார். எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்திருந்தாலும் கூட மற்றவா தான் செய்தான்னு நம்ம மனசில் நினச்சி, இறைவன் தான் செய்ய வச்சான்னு நம்ம மனசில் நினச்சி மற்றவாளை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். குழந்தைகள்லாம் எப்போவுமே நல்ல பெருமையாக பேசணும். குழந்தைகள்கிட்ட வந்து எப்போவுமே நம்ம சிடுன்னு இருக்கக்கூடாது. குழந்தைங்க ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட சரி போனால் போயிட்டு போகிறது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பேனாவை போட்டு உடைச்சிடுது. போனால் போயிட்டு போகிறதுமா, அடுத்த தடவை கவனமாக இருன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு மனசில் படும். ஏன் உடைச்ச அப்படின்னு சொல்லி சண்டை போட்டால் அந்த குழந்தை மறுபடியும் அதே தப்பை திரும்ப செய்யும். அதனால் எதுலையுமே நம்ம வந்து தடுமாற்றம் இல்லாத ஒரு மனநிலையை கொண்டு வரணும். இந்த வாரம் கிரகங்கள்லாம் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் நமக்கு ஏற்படும். குழந்தைகள்லாம் நல்லா ஒரு விசேஷமான நிலைகளில் கொடுப்பா. விருந்து உபச்சாரங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அதாவது வந்து வீட்டில் பார்த்தாக்கா எப்போவுமே அந்த சண்டை சச்சரவுலாம் குறைஞ்சி அந்நியோன்யம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 91% உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 4. ஓம் நமோ நாராயணாய். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே பீஷ்மனா யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. ஏகாதசி திதியில் அஸ்த நட்சத்திரத்தில் விசேஷம் இல்லையே. ராகுகேது நல்லா ஜம்முன்னு இருந்தால் கூட சனியுடைய சாரம்சம் நன்னா இல்லை. வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும். சந்தனுடைய சுழற்சி நன்னா இல்லை. பெண்கள்லாம் எதுலேயுமே கொஞ்சம் முரண்பாடாக பேசப்படாது. யார் எதை பேசினாலும் காதில் நன்னா வாங்கிண்டு அவளுக்கு பதிலை சொல்லணும். உறவுக்காரெல்லாம் வந்தால் ஏன் வந்தேன்னு மனசு நினைக்கப்படாது. சரி வந்துட்டாலே அவளுக்கு நம்ம நல்லதே செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் அவளுக்கு நல்லதே நம்ம செய்யணும். புண்ணிய தீர்த்தம் ஆடுங்கோ. அருகாமையில் தான் நல்ல நதி இருந்தால் ஒரு 12 முறை நல்ல மூழ்கி எந்திரிங்கோ. புண்ணிய தீர்த்தம் ஆடுங்கோ. கங்கா, யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, துங்கபத்ரா, பிரம்மபுத்திரா நதி அருகாமையில் இருந்தாலும் போய் பகவானை சேவிச்சுட்டு வாங்கோ. எதிர்பாராத நன்மையே நடந்தாலும் கூட அது நம்ம மனசுக்கு ரம்மியமாக இருக்காது. காரணம் 9 கிரகத்தில் 4 கிரகங்கள் மட்டுமே நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால பின்னடைவே வர்றதுனால சன்னதியை அவசியம் சேவிங்கோ. பக்தியாக இருங்கோ, பிரார்த்தனையாக இருங்கோ. பகவான் உங்களுக்கு பூர்ணமான அனுகிரகத்தை செய்வார். ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் உங்களுக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்வார். 100%த்தில் உங்களுக்கு 49% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 3. மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே நன்னா இருக்கிறது. தாரண யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. அஸ்த நட்சத்திரத்தில் ஏகாதசி திதியில் வாரம் துவக்கம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. போருமே எல்லா காரியமும் நமக்கு சித்தி ஆகிடும். பகவானே நமக்கு சித்தி பண்ணி கொடுப்பார். அந்த அளவுக்கு வாரம் நல்லா துவக்கம் நல்லா இருக்கிறது. ஒரு நாள் மட்டும் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தாயார் சன்னதி பக்கத்தில் இருந்தால் போய் நம்ம நல்லா தாயாரை சேவிச்சுட்டு வந்துட்டோன்னா நமக்கு எல்லா காரியங்களையும் பகவான் சித்தி பண்ணிடுவார். சன்னதிக்கு போனால் வெறுங்கையோட போகக்கூடாது. ஏதாவது பகவானுக்கு நிவேதியத்துக்கு கொண்டு போகணும். அல்லது தேங்காய் எடுத்துகிட்டு போய் அதை உடைச்சிட்டு வரலாம். சில சன்னதிகளில் பார்த்தாக்கா அதாவது அன்னதானத்துக்கு வாங்கிப்பா, அது அன்னதானத்துக்கு நம்ம போய் செஞ்சுட்டு வரலாம். நம்மளுடைய பிறந்த நாள் வருதுன்னா அந்த நட்சத்திரத்தில்
வரக்கூடிய நாளுக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு நம்ம ஒரு எல்லாருக்கும் வஸ்திர தானம் கொடுக்கலாம், ஜென்ம நட்சத்திரத்தில் அன்னதானம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறச்ச ரொம்ப விசேஷமாக இருக்கும். சந்திரனுடைய பலம் நன்னா இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகள் பெண்களுக்கு. குறிப்பாக பார்த்தாக்கா ஆடை ஆபரணங்கள்லாம் வந்து சேரும், சொர்ணம் தங்கம் வீடு வந்து சேரும். அந்த அளவுக்கு எதிர்பாராத நன்மைகளே பகவான் கொடுத்துட்டே இருப்பார். கிரக பலம் நன்னா இருக்குது. அதே நேரத்தில் ராகுடைய பலமும் செவ்வாயுடைய அம்சகீர்த்தியில் இருக்கிறதுனால ராகுடைய படத்துக்கு அந்த அம்சகீர்த்தி நமக்கு என்ன பண்ணும், அதாவது சொந்த வீடு மனை நிலங்கள்லாம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த வாரம் ரொம்ப விசேஷமாக கொடுக்கும். சனியுடைய ஆதிக்க பலம் நன்னா இருக்கிறதுனால அதாவது வண்டி வாகனங்கள், அதாவது பழைய வண்டி இருந்துச்சுன்னா அப்படி அதாவது விற்றுலாம், நல்ல விலை கிடைக்கும், புதிய வண்டி வாங்கி வச்சுக்கலாம். எதிர்பாராத நன்மைகள். குழந்தைகளுக்கும் பார்த்தாக்கா புதனுடைய சூரிய அம்சம் இருக்கிறதுனால, சூரியனுடைய யோக பலம் நன்னா இருக்கிறதுனால புதனுடைய அம்சம் குழந்தைகள்லாம் நன்னா படிப்பா, காத்தான சட்டுன்னு எழுந்திரிச்சிருவா, அம்மா அப்பாவை படுத்த மாட்டா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள். பெரியவாள்லாம் நல்லா இணக்கமாக இருப்பா. அதான் வயசான பெரியவாள்லாம் பார்த்தாக்கா ரொம்ப விசேஷமாக இருப்பாள். தாத்தா பாட்டிலாம் ரொம்ப அப்படியே எப்போவுமே புன்முறுவல் பூத்து நல்லா எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்பாள். எப்போவுமே உம்முன்னு இருக்கிறவா கூட இந்த வாரம் நல்லா சிரிச்சுட்டு இருப்பாள். வெளியூர் வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். குழந்தைகள்லாம் திடீர்னு ஃபோன் பண்ணுவாள், அம்மா சௌக்கியமாக இருக்கியா, அப்பா சௌக்கியமாக இருக்கியா, பணம் அனுப்பிச்சிருக்கேன் வாங்கிக்கோ. இந்த மாதிரி சுப செய்திகள்லாம் வந்து சேரும். வரன்கள்லாம் வீடு தேடி வரும். அதாவது கல்யாணம் ஆகாமல் சில பெண்கள்லாம் இருப்பாள். சட்டுன்னு பார்த்தா நல்ல மாப்பிள்ளை வீடு தேடி வந்து சரி பொண்ணை பிடிச்சிருக்கு நிச்சயம் பண்ணி விடலாம். அதே நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரால் நம்ம சொல்லுவாள் நல்ல இணக்கமாக இருப்பா, பெண்ணு வீட்டுக்காரால் நல்ல இணக்கமாக இருப்பா. அது மாதிரி மனசு நல்ல குதூகலமாக அதாவது சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாரம் இது. உங்களை பொறுத்த அளவுக்கு எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சே தீரும். 100%க்கு 92% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நமோ நாராயணாய். கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே ஏகாதசி திதியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. விஷால யோகத்தில் விசேஷம் இல்லையே, எல்லாமே தடுமாற்றங்கள் தான் இருக்கிறது. எந்த ஒரு காரியமும் நமக்கு கிடைக்கலையேன்னு மன வருத்தமும் உண்டாகிறது. கவலைப்படாதீங்கோ. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அப்படியே போயிடும். எதுலேயுமே நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டாம். எதிர்பார்ப்புகள் இருந்தாலே நமக்கு நிராசைன்னு பேர். எல்லாமே பகவான்கிட்ட விட்டுருங்கோ, பகவான் பார்த்துப்பார். வாரத்தில் கடைசி நாள் வியாழன் வெள்ளி சனி உங்களுக்கு அப்பாடான்னு மூச்சு விடுற மாதிரி வரும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வெளியூர் வெளியிலாம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க. ரோட்டு ஓரமாக போங்க. நடந்து போகிறவாலாம் பாதசாரிகள்லாம் ரோட்டில் ஓரமாக நடந்து போகணும், கவனமாக நடந்து போகணும். எந்த நேரத்தில் கார் எப்படி வருதுன்னு தெரியல. சில பேர் காரை கொஞ்சம் அரைக்குறையாக கற்றுன்னு கூட காரை வேகமாக ஓட்டிகிட்டு வரா. காரில் நம்ம ஏறினா ஊர் போய் சேரலாம், கார் நம்ம மேலே ஏறிடுச்சுன்னா நம்ம வைகுண்டம் தான் போய் சேரணும். இதெல்லாம் நம்ம மனசில் வந்து பயம் வேணும். ரோட்டில் நடந்து போகிறச்சையே ஏத்தாப்பில் வர்றவளை பற்றி நம்ம கணக்கே போடக்கூடாது. நாமளாக இருக்கிறச்ச நமக்கு எந்த விதமான சிக்கலையும் மகான் உண்டு பண்ண மாட்டா. அப்போது மனசில் வந்து பக்குவமும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கிறச்ச நமக்கு எல்லா காரியத்தையும் பகவான் நமக்கு சாதித்து தந்துடுவார். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 9 கிரகத்தில் 4 கிரகங்கள் மட்டுமே சாதகமாக இருக்குது. 100%க்கு 49% மட்டுமே நன்மையான வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 2. மீனராசி அன்பர்களே, அஸ்த நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. ஏகாதசி திதியில் உச்சித யோகத்தில் விசேஷம் இல்லையே, மன தடுமாற்றங்கள், ஒரு அசந்து தூக்கமாக வரும், அசதியாக தூக்கம் வரும். ஆஃபீஸுக்கு போகிறவா கூட இந்த ராகுடைய சஞ்சார நிலை நன்னா இல்லைங்கிறதுனால அப்படியே கொஞ்சம் தூங்கலாம் போல் இருக்கும், சோர்வு தட்டும். அப்போ அந்த சோர்வு வர்ற நேரத்தில் நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணணும். நல்லா நமக்கு தெரிஞ்ச மந்திரங்களை நம்ம அப்படி மனசுக்குள்ளேயே சொல்கிறச்ச சில பேர் உங்களுக்கு என்ன பிடித்தமான மந்திரங்களை சொல்லுங்கோ. ஓம் நமோ நாராயணாய மனசுக்குள்ளே சொல்ல மறக்காதீங்கோ. எல்லா காரியத்தையும் பகவான் சித்தி பண்ணிடுவாள். அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதியை போய் சேவிச்சுட்டு வாங்கோ. புண்ணிய தீர்த்தம் ஆட போங்கோ. எல்லா நதிக்கும் போங்கோ. கங்கா, யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, துங்கபத்ரா, பிரம்மபுத்திரா எல்லாம் அந்த சப்த புண்ணிய நதிகளில் போய் தீர்த்தமானா நமக்கு தீராத பிரச்சனைகளையும் பகவான் தீர்த்து வச்சுருவார். அவள் அருகாமையில் இருக்கக்கூடிய நதியில் போய் தீர்த்தமாடுங்கோ. எல்லா பிரச்சனையும் பகவான் தீர்த்துருவார். 9 கிரகத்தில் 5 கிரகங்கள் மட்டுமே நமக்கு சாதகமாக இருக்கும். அதிமுக்கியமான கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருக்கிறதுனால 100%க்கு 61% மட்டுமே நமக்கு நன்மை நடக்கும். நிதானமான அதே நேரத்தில் அதாவது சாதுரியமாக இந்த வாரத்தை நம்ம ஓட்டிடணும். திங்கள் செவ்வாய் மட்டும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கணும். வார வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நல்லா சன்னதி போய் பகவானை சேவிச்சுட்டு வாங்கோ. 100%க்கு உங்களுக்கு குறைச்சலான சதவீதம் இருக்குன்னு நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 8. மீண்டும் நாம் அடுத்த வாரம் இந்த வார ராசி பலனில் நல்ல பல விஷயங்களோடு நல்ல பல கருத்துக்களோடு ஆன்மீக சிந்தனையோடு உங்களை மீண்டும் சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாய்.